Hi students, நம்ம accountancyல chapter 3 change in profit sharing ratio among existing partners பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்துட்டீங்களா? சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து டிஎஸ் கிரேவில கொஸ்டின் நம்பர்ஸ் 12 to 24 ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதுல நம்ம வந்து ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன, அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட மீனிங், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அக்கௌண்டிங் ஃபார் குட்வில்லும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அக்கௌண்டிங் ஃபார் ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது ஒரு ஃபர்ம் அதோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்க ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் அக்யூமுலேட்டட் லாசஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு ஃபர்ம் அதோட ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நெட் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கு, பட் அந்த ப்ராஃபிட்ஸை இன்னும் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம வச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை லெஃப்ட் ஓவர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் எந்த அக்கௌண்ட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. அதுலதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னா என்னது? அதாவது இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, எல்லா ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, டெபிட் சைட் டோட்டல் கம்மியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு டெபிட் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஓகே, அது என்னன்னு சொல்றோம்? நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, அததான் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்னத்தை குறிக்குது? ப்ராஃபிட்ட குறிக்குது. ஓகேவா? சோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். இன்னும் இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இந்த அக்கௌண்ட்ல தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, சோ இது வந்து பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட்ஸ், ஏன்னா அவங்க தானே ஏர்ன் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் அக்யூமுலேட்டட் லாசஸ் அப்படின்றது ஒரு ஃபர்ம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து லாசஸ் இன்கர் பண்ணிருக்கு, அந்த லாசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பெய்டா இருக்கு அப்படிங்கும் போது அது அக்யூமுலேட்டட் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை எந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்க, எல்லா ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்றீங்க, இப்ப அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க, டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வரும், அதை நம்ம லாஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப இததான் இங்க மீன் பண்றாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட் டோட்டல் இருக்குல்ல, அது ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்ப நம்மளுக்கு இது லாஸ். சோ இந்த அக்யூமுலேட்டட் லாசஸ் எல்லாத்தையும், அதாவது அன்பெய்ட் லாசஸ் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல கொடுப்பாங்க, அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல கொடுத்திருப்பாங்க. அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். ரிசர்வ்ஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம். அதாவது நெட் ப்ராஃபிட்ல இல்ல நெட் டிவிசிபிள் ப்ராஃபிட் ஆர் டிவிசிபிள் ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்டேஜ் ரிசர்வ்ஸ்க்கு ஃபர்ம் எடுத்து வச்சுக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சர் கண்டிஜென்சிஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்க்காக அந்த ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் இந்த ரிசர்வ்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்றாங்க. ஓகே, எகெயின் இதுவுமே பாத்தீங்கன்னா யாருக்கு சொந்தம்? பார்ட்னர்ஸ்க்கு தான். ஏன்னா ப்ராஃபிட்ல இருந்து இந்த ரிசர்வ்ஸை கிரியேட் பண்றாங்க. சோ அதனால இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸை எப்படி அக்கௌண்ட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நம்மளுக்கு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஒரு ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும்போது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டைம்ல அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது பேலன்ஸ் ஷீட்ல இப்ப ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. சோ அதனால அதை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலயே பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஏன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பார்ட்னர் நிறைய கெயின் பண்ணுவாரு. சோ அப்ப இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அது வந்து ஒரு அன்ஃபேரா இருக்கும் மத்த பார்ட்னர்ஸ்க்கு. அதனாலதான் இது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுக்கு முன்னாடியே ஏர்ன் பண்ணதுனால அதை வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலயே பார்ட்னர்ஸ்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது. ஓகே, இன்னொரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் வந்து அந்த வேல்யூவை அப்படியே
புக்ஸ்ல வந்து ரீடைன் பண்ணிக்கலாம், அதாவது ரீகான்ஸ்டியூட்டட் ஃபார்மோட புக்ஸ்ல ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் செகண்ட் சிச்சுவேஷன். சோ பார்ட்னர்ஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறிடுச்சு, சோ ரீகான்ஸ்டியூட்டட் ஃபார்மா ஆயிடுச்சு. அப்ப அந்த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபார்மோட பேலன்ஸ் ஷீட்ல இந்த ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்துட்டு சேம் வேல்யூல அப்படியே வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் நம்ம என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பார்ப்போம். See, situation 1, distribution of reserves, accumulated profits and losses in the old ratio among the partners ஓட accounting treatment பார்க்கலாம். இப்ப profit sharing ratio மாறும்போது, இப்போ balance sheetல reserves, accumulated profits and losses இருக்கு அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட old profit sharing ratioல distribute பண்ணி, அவங்களோட capital or current accountக்கு நம்ம transfer பண்ணுவோம். So இது எப்படி, இதோட journal entry என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். See, balance sheetல liability sideல நான் வெறும் reserves, profit and loss account, workmen's compensation reserve, investment fluctuation reserve எடுத்திருக்கேன். வேற எந்த ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். சோ இதை எப்படி நம்ம அக்கவுண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். See, இந்த ரிசர்வ்ஸ், அதாவது அது ஜெனரல் ரிசர்வா இருக்கட்டும், இல்ல workmen's compensation reserve இருக்கட்டும், இல்ல investment fluctuation reserve இருக்கட்டும், இது எல்லாமே அவுட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் டிவிசிபிள் ப்ராஃபிட் ஆர் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ப்ராஃபிட்டை யார் ஏர்ன் பண்ணாங்க? பார்ட்னர்ஸ் தான் ஏர்ன் பண்ணாங்க. அப்ப ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் யாருக்கு ஆக்சுவலா போகணும்? பார்ட்னர்ஸ்க்கு தான் போகணும். ஏன்னா அவங்களோடது தான், அவங்க ப்ராஃபிட்ல இருந்தா இதை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப அதை நம்ம ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்றது என்னது? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அப்ப அந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ். அப்ப அது யாருக்கு போகணும்? அகெயின் இட் பிலாங்ஸ் டு தி பார்ட்னர்ஸ். சோ அதனால இந்த ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்ப அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ண போறாங்க, இதெல்லாமே அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் கிரெடிட் சைட்ல போட போறோம். சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ் அக்கவுண்ட் டெபிட், profit and loss account debit, workmen's compensation reserve account debit, investment fluctuation reserve account debit to all partners capital or current account. இப்ப அவங்க வந்து fluctuating capital method follow பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே capital accountக்கு போகும். அதே வந்து பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? இண்டிவிஜுவலா எழுதுவோம், ஒரு பார்ட்னரோட நேம் போட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏபி பார்ட்னர்ஸா இருக்காங்கன்னா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, சோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்ல இது எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் சைட்ல போடுறோம். சோ அப்ப ஜர்னல் என்ட்ரி எழுதும் போது என்னென்ன எழுதுறோம்? ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் debit, workmen's compensation reserve account debit, investment fluctuation reserve account debit to all partners capital or current account. Okay, so இது எல்லாத்தையுமே எந்த ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல வர ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ், இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்யூமுலேட்டட் லாசஸ், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருந்தா இதை எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு அக்யூமுலேட்டட் லாசஸ், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருந்தா நம்ம என்ன செய்யணும்? பார்ட்னர்ஸ்க்கு இதை அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து குவெஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட்ல அக்யூமுலேட்டட் லாசஸ் கொடுத்திருப்பாங்க, டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருப்பாங்க, இல்ல ரிசர்வ்ஸ் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது குவெஸ்டின் வேற எதுவுமே அந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காது. குவெஸ்டின் சைலண்டா இருக்கும். இந்த ரிசர்வ்ஸ் என்ன பண்ணும், இல்ல அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணும், அக்யூமுலேட்டட் லாசஸ் என்ன பண்ணும், அப்படிலாம் எதுவுமே கொடுத்திருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுது அப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த அக்யூமுலேட்டட் லாசஸ், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்க வரும் பேலன்ஸ் ஷீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட் சைட்ல வரும். அசெட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இல்ல வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அது வந்து அக்யூமுலேட்டட் லாசஸ். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு மேல கிடைக்கும், அதுதான் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ஃபிக்டிஷியஸ் அசெட். இது வந்து ஆக்சுவலா ஒரு அசெட் கிடையாது. பட் அதுக்கு ஒரு ரியலைசபிள் வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மென்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் தான் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு குடுத்திருப்பாங்க. சோ ஒண்ணு டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னே குடுத்திருப்பாங்க. இல்லன்னா அட்வர்டைஸ்மென்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு குடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒரே அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் தான். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மென்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க. ஓகே, அந்த அட்வர்டைஸ்மென்ட் டிவில பண்ணும்போது ஒரே வாட்டி தான் நீங்க குடுக்குறீங்க. பட் அதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு மேல நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு அசெட் கிடையாது. பட் அதுல இருந்து ஒரு ரியலைசபிள் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அதனாலதான் இந்த டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து ஒரு ஃபிக்டிஷியஸ் அசெட். ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம இதை எப்படி அக்கவுண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து நம்மளுக்கு அசெட் சைட்ல இருக்கு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து இதை ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். சோ அப்ப என்ட்ரி வந்து ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். அதாவது இப்போ பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இத கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம ரைட் ஆஃப் பண்ணுவோம். அதே வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ரைட் ஆஃப் பண்ணுவோம். அண்ட் ரைட் ஆஃப் பண்ணும்போது இது எந்த சைட் பண்றோம்? டெபிட் சைட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ் போடுவோம். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அட்வர்டைஸ்மென்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட போடுவோம். அப்ப நம்மளுக்கு என்ட்ரி என்னன்னு வரும்? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் to profit and loss account debit balance to deferred revenue expenditure. So இது ரெண்டுத்தையுமே எந்த ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும்? அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது நம்ம ரிசர்வ்ஸ் எப்படி அக்கவுண்ட் பண்ணோம், அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத ஜெனரலா பார்த்தாச்சு. ரிசர்வ்ஸ்லயே நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்கு. சோ அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So first type of reserve வந்து general reserve. See, any type of reserve, it is created either through net profit or net divisible profit or distributable profit. Okay. So அப்போ reserve அப்படின்றது இந்த profits ஓட ஒரு percentage தான் reserves. So general reserve அப்படின்றது ஒரு free reserve. பார்ட்னர்ஸ் என்ன செய்வாங்க? மியூச்சுவலா டிசைட் பண்ணுவாங்க இந்த ஜெனரல் ரிசர்வை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இப்ப வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது ஒரு ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா இதை என்ன பண்ணணும், இதுக்கான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருப்பாங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது. பட் கொஸ்டின் வந்து இந்த ஜெனரல் ரிசர்வை என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காது. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ரிசர்வ் லயபிலிட்டி சைட்ல கொடுத்திருப்பாங்க. அண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ்ல ஒரு பார்ட்டை வந்து வேற ஏதாவது ஒரு ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப லயபிலிட்டி சைட்ல ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருக்காங்க. பட் கொஸ்டின் வந்து இந்த ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த ஜெனரல் ரிசர்வை ப்ராஃபிட், அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ரிசர்வ் அப்படின்றது இட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ப அந்த ப்ராஃபிட்ஸ் யாரோடது? பார்ட்னர்ஸோடது. ஓகேவா? சோ இப்ப ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது என்ன செஞ்சிடணும்? இந்த ஜெனரல் ரிசர்வ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். சோ என்ட்ரி வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். சோ இந்த ஜெனரல் ரிசர்வ் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அண்ட் அதை உங்களோட கேபிட்டல் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே வந்து பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இந்த ஜெனரல் ரிசர்வ் அப்படின்றது என்னது? இட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ப பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன பண்ணும்? இது இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல இந்த ஜெனரல் ரிசர்வ போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜெனரல் ரிசர்வ்ல ஒரு பார்ட்டை நம்ம வேற ஏதாவது ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் ஸ்பெசிஃபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எவ்வளவு பார்ட்டா அவங்க வந்து வேற ஏதாவது ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்களோ அதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க அப்படிங்கும்போது ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து ஒரு பார்ட்டை இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்ப மிச்ச பேலன்ஸ் இருக்கும்ல ஜெனரல் ரிசர்வ்ல, அதை என்ன செஞ்சிருவீங்க? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. சோ பேலன்ஸ் அமௌண்ட் எங்க போகுது?
டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல போயிடும். ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ். ஸோ எந்த ரிசர்வ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போற டைப் ஆஃப் ரிசர்வ் வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ். சரி, ரிசர்வ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். அண்ட் இந்த ரிசர்வை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்னு சொல்றோம். ஒர்க்மென் அப்படிங்கிறவங்க யாரும் ஒரு ஃபர்மோட எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல இன்ஜுரி ஆகுது ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்குவாங்கல்ல, அந்த கிளைமை வந்து ஃபர்ம் தான் செட்டில் பண்ணணும். சோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட கிளைமை வந்து ஃபர்ம் காம்பன்சேட் பண்ணுது. அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை கிரியேட் பண்ணி வச்சுக்குது முன்னாடியே. சரி, ஏதாவது ஒரு கிளைம் வந்துச்சுன்னா இந்த ரிசர்வ்ல இருந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் அப்படின்றது ஒரு லயபிலிட்டி. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம லயபிலிட்டி சைட்ல காட்டுறோம். அதாவது இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த பில் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஃபர்ம் கிட்ட காட்டுவாரு. எனக்கு வந்து இவ்வளவு செலவாச்சு, எனக்கு இந்த கிளைமை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஃபர்ம் என்ன செய்யும், ஓகே உங்களுக்கு நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இருந்து செட்டில் பண்ணும் அந்த கிளைமை. சோ இது ஒரு லயபிலிட்டி ஃபர்முக்கு. ஓகே, இப்போ இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சி, ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைம் இல்ல அப்படிங்கும் போது, இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் கொடுத்திருப்பாங்க, பட் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைம் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அப்போ ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன பண்ண போறோம்? See, இந்த ரிசர்வ் அப்படின்றது அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் யார் ஏர்ன் பண்ணாங்க? எல்லா பார்ட்னர்ஸுமே ஏர்ன் பண்ணாங்க. சோ அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நடக்கும்போது, ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது என்ன செய்யணும், இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகே, சோ இந்த ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் இதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போடுவோம். அண்ட் இதை எப்ப நம்ம செய்வோம், நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லயபிலிட்டி சைட்ல ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் கிளைமை பத்தியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்படிங்கும் போது நம்ம இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா workmen's compensation reserve account debit to partners capital or current account. So இதை எந்த ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைமும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைம் எக்ஸிஸ்ட் ஆனா அதுக்கான என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் வந்து கிளைம் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்க்கு ஈக்குவலா இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளைம் வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்க்கு கம்மியா இருக்கிறது. அண்ட் இன்னொன்னு கிளைம் வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் விட ஜாஸ்தியா இருக்கிறது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கேஸோட ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 60,000 இருக்கு. அண்ட் கிளைமும் பாத்தீங்கன்னா 60,000 வந்துருச்சு. இப்ப இந்த ரிசர்வ் எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த கிளைமை செட்டில் பண்றதுக்கு. அப்ப ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இருக்கிற 60,000 என்ன பண்ணுவாங்க, இந்த கிளைமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. 60,000க்கு செட்டில் பண்ணும்ல, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப இங்க ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு கிளைம். சோ என்ட்ரி வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் கிளைம் அக்கௌண்ட். ஓகே, சோ இங்க இருக்கிற 60,000 அப்படியே கிளைம்க்கு செட்டில் பண்றதுக்காக அந்த 60,000க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் 60,000 இருக்கு, கிளைம் வந்து 40,000 தான் இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி. சோ இப்போ நம்மளுக்கு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 60,000 இருக்குல்ல, அதுல இருந்து 40,000 எதுக்கு போயிரும், கிளைமுக்கு போயிரும். அப்ப பேலன்ஸ் 20,000 ரிசர்வ்ல இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். சோ என்ட்ரி வந்து workmen's compensation reserve account debit to workmen's compensation claim account to partners capital or current account. So capital or current account அப்படிங்கிறது it depends upon whether they are maintaining fixed capital account method or fluctuating capital account method. So அதை டிபெண்ட் பண்ணி இங்க partners capital or partners current account அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா?
சோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க 60,000 இருந்துச்சு ரிசர்வ், கிளைம் வந்து 40,000, பாக்கி இருக்கிற 20,000 நம்ம பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் விட கிளைம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 60,000 இருக்கு, ஆனா கிளைம் எவ்வளவு வந்துருச்சு, 80,000. சோ ஜாஸ்தியா இருக்கு. ஆனா firm என்ன செய்யணும், ஜாஸ்தி ஆனாலுமே அந்த கிளைம செட்டில் பண்ணி தான் ஆகணும் firm. அப்ப என்ன செய்வோம், நம்ம ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இருக்கிற 60,000 கிளைம்க்கு போயிடும். இப்ப கிளைம்ல எக்ஸ்ட்ரா 20,000 இருக்கு, ஏன்னா ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 60 இருக்கு, கிளைம் வந்து 80 வந்துருச்சு. அப்ப அந்த பாக்கி 20,000 என்ன பண்ணும் firm, அதோட கை காசை போட்டு தான் அது செலவு பண்ணி ஆகணும். சோ அப்ப அந்த பாக்கி 20,000 ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும். ஓகேவா? சோ இப்போ இதுக்கான என்ட்ரி வந்து workmen's compensation reserve account debit, revaluation account debit to workmen's compensation claim. இந்த revaluation accountனா என்னங்கறத அப்புறம் பார்க்கலாம். சோ ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா 20,000 revaluation accountக்கு போயிடுச்சு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து ப்ராஃபிட்டும் வரும் இல்ல லாஸும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல வேற எந்த ஐட்டம்ஸுமே போடாம இந்த 20,000 மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த 20,000 firm பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு liability எக்ஸ்ட்ரா ஆர் நியூ liabilityன்னு சொல்லலாம் அந்த 20,000. ஓகே, சோ அப்போ liabilityங்கும் போது அது எக்ஸ்பென்ஸ். சோ firm பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாஸ். அப்ப அந்த லாஸை யாருக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு தான். சோ அப்ப நம்மளுக்கு என்ட்ரி வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். இந்த 20,000 இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் இது சம்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ். firm வந்து அதோட பேலன்ஸ் ஷீட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காஸ்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ விட அந்த இன்வெஸ்ட்மெண்டோட மார்க்கெட் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ ஜாஸ்தியாவும் ஆகலாம் இல்ல கம்மியாவும் ஆகலாம். சோ இப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அந்த பேலன்ஸ் ஷீட் வேல்யூ விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, குறையுது அப்படிங்கும் போது அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இல்ல மீட் அவுட் பண்றதுக்கு தான் ஒரு firm வந்து அதோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ரிசர்வ்ல மெயின்டைன் பண்ணுது. அந்த ரிசர்வ்க்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ். ஓகே, சோ இப்போ அந்த புக் வேல்யூங்கிறது நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதோட வேல்யூ கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த பேலன்ஸ் ஷீட் வேல்யூஸை தான் நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்டோட புக் வேல்யூ விட கம்மியா போகுது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா அதை மீட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ். ஓகே, சோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது எப்படி அக்கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட புக் வேல்யூக்கு ஈக்குவலா மார்க்கெட் வேல்யூ இருக்கிறது. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து புக் வேல்யூ விட கம்மியா மார்க்கெட் வேல்யூ இருக்கிறது. இன்னொன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்டோட புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறது. ஓகே, அண்ட் இப்ப இந்த செகண்ட் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதாவது மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுது, கம்மி ஆகுது புக் வேல்யூ விட. அதுல நம்மளுக்கு 3 கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஃபாலன் வேல்யூ இருக்கு இல்லையா, புக் வேல்யூட மார்க்கெட் வேல்யூ குறையுது இல்ல, அந்த ஃபாலன் வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் விட கம்மியா இருக்கிறது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் எதுக்காக கிரியேட் பண்றோம், இந்த மார்க்கெட் வேல்யூ குறையுது இல்ல, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இல்ல மீட் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம கிரியேட் பண்றோம். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் விட இந்த ஃபாலன் வேல்யூ கம்மியா இருக்கு, அது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாலன் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்க்கு ஈக்குவலா இருக்கிறது, அண்ட் இன்னொன்னு ஃபாலன் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் விட ஜாஸ்தியா இருக்கிறது. சோ இந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கேசஸ்க்கு என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட், அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம சிச்சுவேஷன் 1, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூ புக் வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இப்ப வந்து புக் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ இருக்கும்ல, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபாலும் இல்ல கெயினும் இல்ல, அப்போ புக் வேல்யூ என்னவோ அதேதான் மார்க்கெட் வேல்யூ. சோ இங்க இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ குறையவும் இல்ல ஜாஸ்தியாவும் ஆகல. அப்ப என்ன செய்வோம், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்.
ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணது எதுக்கு? இந்த மார்க்கெட் வேல்யூ குறையுது அப்படின்னா நம்ம அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான். பட் இங்க எதுவுமே சேஞ்ச் இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குல்ல. அப்ப இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ட் இதை எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? கொஸ்டின் வந்து எதுவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் பத்தி சொல்லலைன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இதுக்கு என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சோ இது வந்து பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ட் இதை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அப்படின்றது என்னது? அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் போடுறோம். சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். Next situation when market value of investments is higher than the book value. Okay, இப்ப வந்து investments ஓட book value 10,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க and investments ஓட market value 20,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இப்ப வந்து book value விட market value ஜாஸ்தியா இருக்கு. அப்ப firm பொறுத்த வரைக்கும் இது என்னது? Gain. Okay, நம்ம investment fluctuation reserve எது create பண்றோம்? market value fall ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை compensate பண்றதுக்கு or meet out பண்றதுக்கு தான் இந்த investment fluctuation reserve create பண்றோம். பட் இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. சோ ஃபர்முக்கு கெயின். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அண்ட் இதை வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது. ஓகே, ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வுக்கு இங்க எந்த ஒர்க்குமே இல்லை, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஃபர்மை பொறுத்த வரைக்கும் என்னது? கெயின். அப்ப இந்த கெயின் என்ன செய்யும்? ஃபர்ம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகே, சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ஓகே, சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கெயின். அந்த கெயின் என்ன பண்றோம்? ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல கெயின் வந்துருச்சுல்ல, இப்ப இந்த கெயினை பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்ல அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. சோ அதுக்கான என்ட்ரி ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சோ இதை எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே, சோ இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து புக் வேல்யூ விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 என்ட்ரி வரும். ஒண்ணு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வா அப்படியே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்? இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் கெயின். சோ அதனால அதை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? கெயின். அந்த கெயினை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சோ 3 என்ட்ரி வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் when market value of investments is lower than the book value. அதாவது நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல காட்டியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்? இதுல நம்மளுக்கு 3 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து fall in value is less than IFR. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? புக் வேல்யூக்கும் அந்த மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புக் வேல்யூ 20,000 இருக்கு அண்ட் மார்க்கெட் வேல்யூ 10,000 ஆயிடுச்சு. சோ அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10,000. புக் வேல்யூ 20,000 மைனஸ் மார்க்கெட் வேல்யூ 10,000. சோ டிஃபரன்ஸ் வந்து 10,000 இருக்கு. ஓகே, இப்போ ஐஎஃப்ஆர்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. சோ ஐஎஃப்ஆர்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபாலன் வேல்யூ அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 10,000. அது வந்து ஐஎஃப்ஆர்ல இருக்கிற 15,000 விட கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த ஐஎஃப்ஆர்ல இருந்து, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் 15,000 இருக்குல்ல, அதுல இருந்து 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன்னா அதுதான் டிஃபரன்ஸ் வேல்யூ, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருக்கு. சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த 10,000 டிரான்ஸ்ஃபர் பண்றோம். மிச்ச 5,000 இருக்கு இல்லையா ஐஎஃப்ஆர்ல, அந்த பேலன்ஸை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்.
சோ இத வந்து அதாவது இந்த பேலன்ஸ் 5000 இருந்துச்சுல அத ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். ஓகே. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது எந்த வேல்யூ புக் வேல்யூல இருந்து மார்க்கெட் வேல்யூ நம்ம மைனஸ் பண்றோம். அதுதான் அதையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்லயும் எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதை வச்சுதான் நம்ம ஜேர்னல்ல போஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு fall in value is equal to IFR. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா 15,000 இருக்கு அண்ட் fall in value 15,000. அதாவது இப்ப புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 15,000. அப்ப நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 15,000. ஓகே, அப்ப இந்த ஃபால் இன் வேல்யூங்கிறது அந்த டிஃபரன்ஸ் 15,000 அது ஐஎஃப்ஆர்க்கு ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப என்ன செய்வோம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்ல இருக்கிற 15,000 அப்படியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ பேலன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்ல இருக்காது. சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். அப்படியே இந்த 15,000 என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னது, book value minus market value. Okay, next situation வந்து fall in value is more than investment fluctuation reserve. இப்ப investment fluctuation reserve விட இந்த fall in value ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும். So first entry வந்துட்டு investment fluctuation reserve to investments. Say for example, இப்ப நம்மளுக்கு investment fluctuation reserveல 30,000 இருக்கு. ஆனா fall in value பாத்தீங்கன்னா 45,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க, investment fluctuation reserveல 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பட் அது பத்தல, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு 45,000 இருக்கு. அப்ப மிச்ச 15,000 என்ன பண்ணுவாங்க, firm தான் அதை காம்பன்சேட் பண்ணும், மீட் அவுட் பண்ணும். அப்ப firmக்கு அது என்னது, எக்ஸ்பென்ஸ் ஆர் இட்ஸ் a new liability. ஓகே, சோ அத வந்து நம்ம என்ன செய்வோம், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 30,000, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் 15,000 டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 45,000. ஓகே, இப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், லாஸ் வரும். ஏன்னா இது ஒரு புது லயபிலிட்டி இல்லையா. ஓகே, அப்ப அந்த க்ளோஸ் பண்ணும்போது இட் எண்ட்ஸ் இன் அ லாஸ். சோ அப்ப அந்த லாஸ் என்ன பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சோ என்ட்ரி வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். இதை எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ் இது எல்லாத்தையும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அண்டர் சிச்சுவேஷன் 1 அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது சிச்சுவேஷன் 1 என்னது, நம்மளுக்கு வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ், அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் கொஸ்டின் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காது. ஸோ the question is silent about reserves, accumulated profits and losses. In such a case நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ் இதெல்லாம் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு அண்டர் சிச்சுவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் வரும். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ் இது எல்லாத்தையுமே ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம்ல அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க, அந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமா இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சோ சிச்சுவேஷன் 2 ஓட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ் ஓட பிரசன்ட் பேலன்ஸ அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம். ஓகே, அதாவது ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்முக்கு அதோட பேலன்ஸ் ஷீட்ல திரும்பி இந்த ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பேலன்சஸ அப்படியே நம்ம காட்ட போறோம் புது பேலன்ஸ் ஷீட்ல. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, கெய்னிங் பார்ட்னர் ஒரு சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் மூலமா இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அப்ப இதுக்கு நம்ம 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸோட நெட் எஃபெக்ட கால்குலேட் பண்ணும். அதாவது நம்மளுக்கு லயபிலிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ் அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், அடுத்தது ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ். இந்த லயபிலிட்டிஸ்ல கொடுத்திருக்கிற ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னது, அவுட் ஆஃப் ப்ராஃபிட் we have created reserves and profit and loss account credit balanceங்கிறது accumulated profit. so இது எல்லாமே profit தான் சொல்லுது நம்மளுக்கு. ஓகே, சோ இத டோட்டல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம வந்து அசெட் சைடுல கொடுத்திருக்கிற deferred revenue expenditure, profit and loss account debit balance மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். இததான் net effect of reserves, accumulated profits and losses அப்படின்னு சொல்லுவோம். நெசசரிலி எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
இதுல நம்மளுக்கு ஏதா பர்டிகுலர் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்கலாம். சோ எந்த ஐட்டம் கொடுத்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. நெட் எஃபெக்ட கண்டுபிடிங்க. இது ஸ்டெப் 1. செகண்ட் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம்? நம்ம வந்து கெய்னிங் பார்ட்னர் ஒரு சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் மூலமா இதை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல? யார் கெயின் பண்றாங்க, யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அண்ட் அவங்களோட கெயின்ட் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ, சாக்ரிஃபைஸ் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். அண்ட் இது ஈஸி தானே நம்மளுக்கு கால்குலேட் பண்றதுக்கு. நம்மளுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா தெரியும். ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்ப நெட் எஃபெக்ட் வந்துச்சுல, அதுல இருந்து கெய்னிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் அமௌண்ட் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் அமௌண்ட். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, கெய்னிங் பார்ட்னருக்கு வந்துட்டு நெட் எஃபெக்ட் இன்டு கெயின்ட் ப்ராஃபிட் ஷேர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு நெட் எஃபெக்ட் இன்டு சாக்ரிஃபைஸ்ட் ப்ராஃபிட் ஷேர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுதான் ஃபைனல் ஸ்டெப், which is adjusting entry நம்ம பாஸ் பண்ணுவோம். சோ அட்ஜஸ்டிங் என்ட்ரி இப்ப வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் எஃபெக்டா இருந்துச்சு. அதாவது இப்ப நம்மளுக்கு நெட் எஃபெக்ட் வந்து பாசிட்டிவா வந்துருந்துச்சு அப்படின்னா நெட் ப்ராஃபிட். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்த நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிசர்வ்ஸ் எல்லாம் போடுறோம். ரிசர்வ்ஸ், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கிரெடிட் பேலன்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். இப்ப இது எல்லாமே என்னத்தை குறிக்குது? ப்ராஃபிட். அதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்றோம்? டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அக்யூமுலேட்டட் லாஸஸ் மைனஸ் பண்றோம். அப்ப வர ஆன்சர் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வந்துச்சு அப்படின்னா அது நெட் ப்ராஃபிட். சாரி, பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது நெட் ப்ராஃபிட். வர ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவா வந்தா அது நெட் ப்ராஃபிட். அப்ப நம்ம ஜர்னல் என்ட்ரி என்ன எழுதுவீங்க? கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். ஓகே, இப்போ இவங்க வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணா நம்ம கரண்ட் அக்கவுண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா கேபிட்டல் அக்கவுண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட், அந்த நெட் எஃபெக்ட் பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். சோ இங்க என்ன அமௌண்ட் போடுவீங்கன்னா, இந்த கெய்னிங் பார்ட்னருக்கு நேர இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல கெய்னிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் அமௌண்ட், அதை நம்ம போடுவோம். அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு நேர சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம்ல, அதை போடுவோம். சப்போஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆர் நெட் லாஸ் வந்துச்சு, அதாவது இப்ப நம்ம மேல என்ன போட்டோம்? ரிசர்வ்ஸ் போட்டோம், அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் போட்டோம். அதுல இருந்து நம்ம டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அக்யூமுலேட்டட் லாஸஸ் மைனஸ் பண்றோம். வர வேல்யூ நம்மளுக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா அது நெட் லாஸ். அப்ப இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ட்ரிய உல்டா பண்ணி போடுவோம், which is sacrificing partners capital or current account debit to gaining partners capital or current account. Okay, so negative effect வந்துச்சுன்னா sacrificing partners capital or current account debit பண்ணுங்க to gaining partners capital or current account. Positive effect வந்தா gaining partners capital or current account debit to sacrificing partners capital or current account. 12th question. Nithya and Anand are partners in the firm sharing profits and losses equally. With effect from 1st April 2025, they decided to share future profits in the ratio of 3:2. On the date of change in the profit sharing ratio, profit and loss account had a credit balance of 1,50,000 rupees. Pass the necessary journal entry for the distribution of the balance in the profit and loss account before the change in the profit sharing ratio. So question என்ன கொடுத்திருக்காங்க? நித்யாவும் ஆனந்தும் partners and அவங்களோட profit sharing ratio equal, which is 1:1. 1st April 2025 அன்னைக்கு அவங்க என்ன டிசைட் பண்றாங்க? அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் வந்து 3:2 ரேஷியோல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. சோ இங்க வந்து நம்மளுக்கு சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு. ஓகே, சோ இந்த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நடக்கிற அன்னைக்கு அவங்களோட ஃபர்ம்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது 1,50,000 rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னா என்னது? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பேலன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஜர்னல் என்ட்ரிய பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப கொஸ்டின்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸை பத்தி என்ன பண்ணணும் ஒண்ணுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் இவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிச்சுவேஷன் 1 வேர் கொஸ்டின் இஸ் சைலண்ட் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இத அப்படியே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எகைன் கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னா அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அப்ப இந்த ப்ராஃபிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் எந்த சைடு வரும்?
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு வரும். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஹெட்டிங் எழுதுங்க. அதே மாதிரி காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு நித்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 1,50,000. இந்த 1,50,000 பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ 1,50,000 இன்டூ 1/2 ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இல்லையா? 1:1 ரேஷியோ. So 1,50,000 to 1/2 75,000. ஆனந்துக்கு 1,50,000 to 1/2 75,000. and இதுக்கு நரேஷனை ப்ராப்பரா எழுதுங்க. இங்க டேட் வந்து நம்ம 1st April 2025 போடுறோம். அந்த டேட்ல தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நடந்திருக்கு. ஸோ அந்த டேட்ல நம்ம இந்த என்ட்ரியை பாஸ் பண்றோம். 13th question. Om and Shiv are partners in a firm sharing profits in the ratio of 4:1. They decided to share future profits in the ratio of 3:2 with effect from 1st April 2025. On that date, profit and loss account showed a debit balance of 1 lakh rupees. Pass journal entry to give effect to the above. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Om Shiv partners and அவங்களோட profit sharing ratio 4:1 இருக்கு. 1st April 2025 அன்னைக்கு அவங்க என்ன டிசைட் பண்றாங்க? அவங்களோட future profits 3:2 சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. சோ எந்த டேட்ல அவங்க இதை வந்து டிசைட் பண்றாங்களோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்மோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 1 lakh rupees இருக்கு. அண்ட் இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் அமௌண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும்னு கொஸ்டின் எதுவுமே சொல்லல. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தடா அப்படிங்கறதும் சொல்லல. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து, அதாவது டெபிட் பேலன்ஸ்னா என்னது? அக்யூமுலேட்டட் லாசஸ். அப்ப இந்த அக்யூமுலேட்டட் லாசஸ் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ண போறோம். அப்போ இது என்ன ஆகும்? நம்மளுக்கு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். ஸோ என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அண்ட் காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. ஸோ இதை ரைட் ஆஃப் பண்றோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஓம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஷிவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றோம். அண்ட் இது எந்த டேட்ல? 1st April 2025 அன்னைக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 1 lakh. இந்த 1 lakh பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ 1 lakh into 4/5 ஓம்க்கு அண்ட் ஷிவ்க்கு 1 lakh into 1/5. ஓகே, ஸோ 80,000 and 20,000 rupees. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. 14th question. A, B and C who are presently sharing profits and losses in the ratio of 5:3:2 decide to share future profits and losses in the ratio of 2:3:5. Give the journal entry to distribute workmen's compensation reserve of 1,20,000 rupees at the time of change in profit sharing ratio when subdivision 1 no other information is given, subdivision 2 there is no claim against it. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஏபிசி வந்து presently அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2 இருக்கு. அண்ட் அவங்க வந்து ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் வந்து 2:3:5 ரேஷியோல எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் 1,20,000 இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும் போது இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு 2 கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் 1 வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் 1,20,000 தான் இருக்கு, வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. கேஸ் 2ல வந்து கிளைம் எதுவுமே இல்ல இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நோ அதர் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன். அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அண்ட் அதை வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்னு சொல்ல, ஸோ அப்போ அது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் தான் அசியூம் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் to A's capital account, to B's capital account, to C's capital account. இப்போ workmen's compensation reserve 1,20,000 இதை வந்து அவங்களோட old profit sharing ratioல distribute பண்றோம். So 1,20,000 into 5/10 Aக்கு which is 60,000 rupees, Bக்கு 1,20,000 into 3/10 which is 36,000 rupees and Cக்கு வந்து 1,20,000 into 2/10 which is 24,000 rupees. and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வை யார் ரிசீவ் பண்றாங்க? பார்ட்னர்ஸ். ஸோ அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதனால இது வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2.
Case 2 பாருங்க, there is no claim against it. அப்ப workmen's compensation reserveல நம்ம எந்த claimயும் settle பண்ண வேணாம். அப்ப இருக்கிற workmen's compensation reserve full யாருக்கு போகணும்? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட old profit sharing ratioல போகும். So again இதே entry தான் நம்மளுக்கு. So entry வந்து workmen's compensation reserve account debit to A's capital, to B's capital, to C's capital. இங்க 1,20,000 இருக்கு. இது Aக்கு distribute பண்ணும்போது old profit sharing ratioல 1,20,000 to 5/10. And B க்கு வந்து 1,20,000 to 3/10 and C க்கு 1,20,000 into 2/10. So A க்கு வந்து 60,000, B க்கு 36,000, C க்கு 24,000 and இதுக்கு narration எழுதிருங்க. 15th question, X, Y and Z who were sharing profits and losses in the ratio of 5:3:2 decided to share future profits in the ratio of 2:3:5. Give the journal entry to distribute workmen's compensation reserve of 1,20,000 rupees at the time of change in profit sharing ratio when there is a claim of 80,000 rupees against it. So நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, XYZ மூணு பேரும் partners, அவங்களோட profit sharing ratio 5:3:2 and அவங்க வந்து future profit sharing ratio 2:3:5 இருக்கணும்னு decide பண்ணியிருக்காங்க. So நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, workmen's compensation reserve வந்து 1,20,000 rupees இருக்கு and அதுக்கு claim 80,000 rupees இருக்கு. So profit sharing ratio மாறும்போது இதுக்கான journal entry-ய pass பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so இங்க பாருங்க, நம்மளுக்கு workmen's compensation reserveல 1,20,000 இருக்கு and claim 80,000 இருக்கு. அப்ப இந்த workmen's compensation reserveல இந்த 80,000 எங்க போயிரும்? claimக்கு போயிரும். பாக்கி 40,000 இருக்குல்ல workmen's compensation reserveல, அதை நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட old profit sharing ratioல distribute பண்ணிடுவோம் and அதை வந்து அவங்களோட capital accountக்கு transfer பண்ணுவோம். ஏன்னா questionல நம்மளுக்கு fixed capital method அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. Okay, so இப்போ journal pass பண்ணலாம். heading, columns எல்லாம் open பண்ணுங்க, name பண்ணுங்க. Okay, இப்போ entry வந்து workmen's compensation reserve account debit 1,20,000 rupees. இதுல இருந்து எங்க போகுது? first claimக்கு. So to workmen's compensation claim 80,000. இப்போ நம்மளுக்கு balance எவ்வளவு இருக்கு? 40,000 rupees இருக்கு workmen's compensation reserveல. அதை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸ்க்கு capital accountக்கு transfer பண்ண போறோம் old profit sharing ratioல. So to X's capital, to Y's capital, to Z's capital. So இங்க வந்து 1,20,000 minus 80,000, 40,000 rupees நம்ம distribute பண்றோம். So 40,000 into 5/10 which is 20,000 rupees. Y க்கு 40,000 into 3/10 which is 12,000 rupees. And Z க்கு 40,000 into 2/10 which is 8,000 rupees. And இதுக்கு narration எழுதிருங்க. 16th question, Ashok, Beam and Chetan who were sharing profits in the ratio of 5:3:2 decided to share profits in the ratio of 2:3:5 with effect from 1st April 2025. Workmen's compensation reserve existed at 1,20,000 rupees in the balance sheet as at 31st March 2025 and workmen's compensation claim of 1,50,000 rupees exists. Past journal entries for the accounting treatment of workmen's compensation reserve. So question என்ன கொடுத்திருக்காங்க? Ashok, Beam, Chetan ஓட profit sharing ratio 5:3:2 and 1st April 2025 இருந்து அவங்களோட profit sharing ratio 2:3:5 மாத்திக்கலாம்னு decide பண்ணிருக்காங்க. 31st March 2025 அன்னைக்கு workmen's compensation reserve balance sheetல 1,20,000 rupees இருக்கு and workmen's compensation claim 1,50,000 rupees இருக்கு. ஓகேவா? workmen's compensation reserve ஓட accounting treatmentக்கு journal entry pass பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, workmen's compensation reserve 1,20,000 தான் இருக்கு but claim வந்து 1,50,000 இருக்கு. ஓகே, and இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து fixed capital method fluctuating capital method கொடுக்கல. So நம்ம entry pass பண்ணும்போது partners ஓட capital account மூலமா தான் பண்ணுவோம், fluctuating capital method அப்படின்னு assume பண்ணி. ஓகே, இப்போ இந்த journal entry pass பண்ணலாம். So heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க. இப்போ first entry என்ன பண்ண போறோம்? இந்த workmen's compensation reserveல இருக்கிற 1,20,000 workmen's compensation claimக்கு transfer பண்ண போறோம். So அதுக்கான entry and இது எந்த dateல? 1st April 2025. என்னைக்கு வந்து அவங்க decide பண்றாங்களோ அவங்களோட profit sharing ratio மாத்தலாம்னா அந்த dateல நம்ம pass பண்றோம். ஓகே, so இப்போ entry வந்து workmen's compensation reserve எவ்வளவு amount இருக்கு? 1,20,000 rupees. இதை எதுக்கு transfer பண்ண போறோம்? workmen's compensation claim. to workmen's compensation claim எவ்வளவு transfer பண்ணும்? 1,50,000. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000 rupees balancing figure வருது. அது எங்க வருது? debitல வருது. So இந்த 30,000 rupees எங்க நம்ம transfer பண்றோம்? revaluation accountக்கு. So அப்ப நம்மளோட entry workmen's compensation reserve account debit 1,20,000 rupees, revaluation account debit 30,000 rupees, to workmen's compensation claim 1,50,000 rupees and இதுக்கு narration எழுதிக்கோங்க. இந்த shortfall இருக்குல்ல 30,000, அது என்ன பண்றோம்? revaluation accountக்கு debit பண்றோம். ஓகே,
இப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி, இப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்ப அதுல இருந்து வர லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் யாருக்கு போகணும்? பார்ட்னர்ஸ்க்கு போகணும் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சோ அப்ப இந்த ரீவாலுவேஷனுக்கு போகுதுல, இது என்னது? லாஸ். ஓகே, அந்த லாஸ் என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஏன்னா இங்க நம்மளுக்கு ரிசர்வ் விட கிளைம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த 30,000 ஃபர்மை பொறுத்த வரைக்கும் லாஸ். அப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல இந்த ஒரு ஐட்டம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 30,000 தான். அப்ப அதை க்ளோஸ் பண்ணா அது லாஸ் தானே. சோ அந்த லாஸ வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ என்ட்ரி வந்து அசோக்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட், பீம்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட், சேத்தன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் அக்கவுண்ட். சோ ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல 30,000 போடுறோம் அண்ட் இந்த 30,000 பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. So அசோக் வந்து 30,000 into 5 by 10 which is 15,000 rupees. Next பீம்க்கு 30,000 into 3 by 10 which is 9,000 rupees and சேத்தனுக்கு 30,000 into 2 by 10 which is 6,000 rupees. And இதுக்கு narration எழுதிருங்க. 17th question, A, B and C, who are sharing profits and losses in the ratio of 5:3:2, decide to share future profits in the ratio of 2:3:5. Give the journal entry to distribute investment fluctuation reserve of 20,000 rupees at the time of change in profit sharing ratio when investment market value 95,000 rupees appears in the books at 1 lakh rupees. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? ABC 3 பேர் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை 2:3:5 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் 20,000 கொடுத்திருக்காங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட மார்க்கெட் வேல்யூ 95,000 rupees அண்ட் புக் வேல்யூ, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ 1 lakh கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்மள கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். சோ நம்ம என்ன கம்பேர் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்டோட மார்க்கெட் வேல்யூ புக் வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டோட மார்க்கெட் வேல்யூ 95,000 rupees இருக்கு, பட் புக் வேல்யூ 1 lakh rupees இருக்கு. அப்ப மார்க்கெட் வேல்யூ என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? book value minus market value which is 1 lakh minus 95,000, 5,000 rupees குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த fallen market value இருக்குல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வோட ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல 20,000 இருக்கு, ஆனா fallen market value எவ்வளவு இருக்கு? 5,000 rupees தான் இருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் விட இந்த fallen market value கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல இருந்து 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 15,000 rupees. அந்த 15,000 rupees பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அண்ட் காலம்ஸ் நேம் பண்ணுங்க. இப்ப என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் 20,000 rupees இருக்குல்ல, இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த ஃபாலின் மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓடுது, அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் 5,000 rupees. சோ டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கவுண்ட் 5,000. சோ 20,000ல இருந்து 5,000 எங்க போயிடுச்சு? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. பாக்கி 15,000 என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எகைன் நீங்க பாத்துக்கோங்க, நம்மளுக்கு ஃபிக்ஸட் கேபிட்டலா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு அசியூம் பண்ணி பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க to A's capital account, to B's capital account, to C's capital account. So இந்த 20,000ல இருந்து 5,000 போச்சுன்னா பாக்கி 15,000 old profit sharing ratioல distribute பண்ண போறோம். அப்ப Aக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15,000 into 5 by 10, Bக்கு 15,000 into 3 by 10 which is 4,500 and Cக்கு வந்து 15,000 into 2 by 10 which is 3,000 rupees. Okay, and இதுக்கு narration எழுதிருங்க. 18th question, Nitin, Tarun and Amar are partners sharing profits equally and decide to share profits in the ratio of 2:2:1 with effect from 1st April 2025. The extract of the balance sheet as at 31st March 2025 is as follows. Liabilities like investment fluctuation reserve 60,000 rupees, assets investment at cost 4 lakh rupees. Pass the journal entries in each of the following situations. Case 1, when its market value is not given. Case 2, when its market value is 4 lakh rupees. Case 3, when its market value is 4,24,000 rupees. Case 4, when its market value is 3,70,000 rupees. And case 5, when its market value is 3,10,000 rupees.
சோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நிதின் தருண் அமர் 3 பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1. ஓகே, 1st April 2025 அன்னைக்கு அவங்க என்ன டிசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை 2:2:1 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு 31st March 2025 பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. அதுல நம்மளுக்கு liabilitiesல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் 60,000 கொடுத்திருக்காங்க. அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட் காஸ்ட் 4 lakh rupees கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து கொடுத்திருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் என்ன ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கலாம். So இப்ப first situation என்ன அப்படின்னா when market value is not given. So investment ஓட market value கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், investment fluctuation reserve 60,000 rupees அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட old profit sharing ratioல distribute பண்ணி அவங்களோட capital accountக்கு transfer பண்ணிடணும். So questionல எப்பவுமே பாத்துக்கோங்க, capital accountக்கு transfer பண்ணுமா current accountக்கு transfer பண்ணுமான்னு. So இங்க நம்மளுக்கு fixed capitalங்கிற word இல்ல. So அப்ப நம்ம என்ன செய்யறோம், fluctuating capital method அப்படின்னு assume பண்ணி நம்ம வந்து capital accountக்கு transfer பண்றோம். இந்த பாயிண்ட் நான் திருப்பி திருப்பி ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், ஜர்னல் என்ட்ரிய ப்ராப்பரா நம்ம போஸ்ட் பண்ணோம், அப்பதான் மார்க் கிடைக்கும் இல்லையா. இப்ப நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டியதை போய் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டா நம்மளுக்கு மார்க் போயிடும்ல. சோ அதனாலதான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஓகே, சோ இப்போ நம்ம ஜர்னல் போடலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப எந்த டேட்ல ஜர்னல் போட போறோம், 1st April 2025 அன்னில இருந்து அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாத்துறாங்க. சோ அன்னைக்கு நம்ம ஜர்னல்ல போஸ்ட் பண்ண போறோம். சோ என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் to Nitin's capital account, to Tarun's capital account, to Summer's capital account. Okay, so இப்போ investment fluctuation reserve level இருக்கு 60,000 rupees. இந்த 60,000 rupees ஈக்குவலா பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஏன்னா அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது, ஈக்குவலா இருக்கு 1:1:1. சோ நிதின்க்கு வந்து 60,000 into 1/3 20,000 rupees, தருணுக்கு 60,000 into 1/3 20,000 rupees, and சம்மருக்கு 60,000 into 1/3 20,000 rupees. and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. Next situation, when its market value is 4 lakh rupees. இப்ப நம்ம என்ன செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓட புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணணும். So இங்க பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓட புக் வேல்யூ 4 lakh rupees, market value 4 lakh rupees, which means book value is equal to market value. அப்போ market value of investments ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல. அப்ப என்ன செய்யணும், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஓகே, சோ இப்போ நம்ம ஜர்னல் போஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் to Nitin's capital account, to Tarun's capital account, to Summer's capital account. Investment fluctuation reserve level இருக்கு 60,000 rupees. இந்த 60,000 rupees அவங்களோட old profit sharing ratioல distribute பண்றோம். So நிதின்க்கு வந்து 60,000 into 1/3 20,000 rupees, தருணுக்கு 60,000 into 1/3 20,000 rupees, and சம்மருக்கு 60,000 into 1/3 20,000 rupees. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. Third situation, when its market value is 4,24,000 rupees. Okay, so இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட புக் வேல்யூ 4 lakh rupees இருக்கு அண்ட் அதோட மார்க்கெட் வேல்யூ 4,24,000 rupees ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் வேல்யூ என்ன ஆயிருக்கு, இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் எதுக்கு கிரியேட் பண்றோம், இப்ப இந்த மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் கிரியேட் பண்றோம். பட் இங்க பாத்தீங்கன்னா புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. சோ எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,000 rupees ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ, அதாவது பிரசன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 24,000 rupees. அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ்ல இருந்து எதையுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சா மட்டும் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணும். பட் இங்க எதுவுமே குறையல. சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கேஸ்க்கு 3 ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, செகண்ட் ஜர்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப அது ஃபர்ம் ஒர்க் என்னது, கெயின். சோ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதை வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது செகண்ட் ஜர்னல். தேர்ட் ஜர்னல் என்னன்னா, இப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். அதுல நம்மளுக்கு கெயின் வரும். அந்த கெயினை வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த 3 ஜர்னல் தான் இந்த கேஸ்க்கு வரும். சோ இந்த ஜர்னல்ல பார்க்கலாம். So first journal, investment fluctuation reserve account debit
to Nitin's capital account, to Tarun's capital account, to Summer's capital account. Investment fluctuation reserve level இருக்கு 60,000 rupees. இந்த 60,000 rupees old profit sharing ratio ல distribute பண்றோம். So அப்ப நிதினுக்கு 60,000 into 1 by 3 20,000 rupees, தருணுக்கு 60,000 into 1 by 3 20,000 rupees and Summerக்கு 60,000 into 1 by 3 20,000 rupees. இதுக்கு narration எழுதிக்கோங்க. இப்ப next என்ன பண்ண போறோம்? இந்த investments ஓட market value increase ஆச்சுல்ல, இத revaluation accountக்கு transfer பண்றதுக்கான journal. So investments account debit to revaluation account 24,000 rupees, 24,000 rupees and இதுக்கு narration எழுதிக்கோங்க. Third journal entry வந்து இப்ப revaluation account நம்ம close பண்ணா நம்மளுக்கு gain கிடைக்கும். So அந்த gain வந்து partnersக்கு old profit sharing ratio ல distribute பண்ணி அவங்களோட capital accountக்கு transfer பண்ண போறோம். So entry வந்து revaluation account debit to Nitin's capital account, to Tarun's capital account, to Summer's capital account. So revaluation accountல வெறும் இந்த 24,000 rupees தான் நம்ம போட்டிருக்கோம். So அந்த 24,000 rupees தான் நம்மளுக்கு balancing figure. So அதுதான் revaluation ஓட gain. Okay, so இப்போ இந்த 24,000 rupees அவங்களோட old profit sharing ratio, that is 1:1:1 ratio ல distribute பண்றோம். அப்போ நிதின்க்கு எவ்வளவு வரும்? 24,000 into 1 by 3 8,000 rupees, தருணுக்கு 24,000 into 1 by 3 8,000 rupees and சம்மருக்கு 24,000 into 1 by 3 8,000 rupees. இதுக்கு narration எழுதிருங்க. Fourth situation, when its market value is 3,70,000 rupees. So இங்க பாருங்க book value நம்மளுக்கு 4 lakhs இருக்கு, but market value 3,70,000 rupees ஆயிருக்கு. அப்போ market value குறைஞ்சிருக்கு. So எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு fall in value 30,000 rupees. அதாவது 4 lakh book value minus market value 3,70,000 rupees. So fall in market value எவ்வளவு? 30,000 rupees. இப்ப நம்ம journal post பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த fall in market value-வையும் investment fluctuation reserve-வையும் compare பண்ணும். So இங்க பாத்தீங்கன்னா investment fluctuation reserve-ல நம்மளுக்கு 60,000 rupees இருக்கு, but fall in market value 30,000 rupees தான் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? இந்த investment fluctuation reserve 60,000 rupeesல இருந்து 30,000 rupees நம்ம investmentக்கு adjust பண்ணிட்டு balance 30,000 rupees investment fluctuation reserveல இருக்கும்ல, அத வந்துட்டு partnersக்கு அவங்களோட old profit sharing ratio ல distribute பண்ணி அவங்களோட capital accountsக்கு transfer பண்ணிடுவோம். So இதுக்கான journal entry என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So இப்போ investment fluctuation reserve account debit எவ்வளவு இருக்கு? 60,000 rupees. இதுல இருந்து 30,000 rupees எங்க போயிடும்? investmentக்கு போயிடும். So two investments 30,000. இப்ப balance எவ்வளவு இருக்கு? 30,000 rupees. அதை என்ன பண்ண போறோம்? நம்ம partnersக்கு old profit sharing ratio ல distribute பண்ண போறோம் and அவங்களோட capital accountsக்கு transfer பண்ண போறோம். So இங்க என்ன எழுதுவோம்? To Nitin's capital account, to Tarun's capital account, to Summer's capital account. So இந்த பாக்கி 30,000 rupees 1:1:1 ratio ல நம்ம distribute பண்ணா நிதின்க்கு வந்து 30,000 into 1 by 3 10,000 rupees. Next தருண்க்கு 30,000 into 1 by 3 10,000 rupees and சம்மருக்கு 30,000 into 1 by 3 10,000 rupees. இதுக்கு narration எழுதிருங்க. Fifth situation, when its market value is 3,10,000 rupees. So இங்க பாருங்க நம்மளுக்கு investment ஓட book value 4 lakh rupees இருக்கு. இந்த profit sharing ratio மாறுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா investment ஓட market value 3,10,000 rupees ஆயிடுச்சு. அப்ப book value விட market value குறைஞ்சிருக்கு. So எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 4 lakhs minus 3,10,000 which is 90,000 rupees குறைஞ்சிருக்கு. So fall in market value 90,000. இப்போ market value குறைஞ்சா நம்ம என்ன செய்யணும்? investment fluctuation reserveல இருந்து adjust பண்ணும். So investment fluctuation reserveல பாருங்க 60,000 rupees தான் இருக்கு. But fall in market value வந்து investment fluctuation reserve விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த investment fluctuation reserveல இருந்து 60,000 இருக்கு இல்லையா, அத வந்து investmentsக்கு transfer பண்ணிடுவோம். இருந்தாலுமே fall in market value 30,000 rupees இன்னும் extra இருக்கு. அப்ப அந்த 30,000 rupees என்ன பண்ணுவோம்? revaluation accountக்கு debit பண்ணிடுவோம். Okay, so அப்ப entry வந்து investment fluctuation reserve account debit 60,000 to investments account. எவ்வளவு போடணும் நம்ம? fall in market value 90,000 rupees போடணும். So அப்ப 60,000 90,000 adjust பண்ணிட்டோம். இப்ப balance 30,000 rupees இருக்கு இல்லையா, இதை எங்க transfer பண்றோம்? debit பண்றோம். revaluation accountக்கு debit பண்றோம். So entry வந்து investment fluctuation reserve account debit 60,000, revaluation account debit 30,000 to investments account 90,000. இதுக்கு narration எழுதிருங்க. இப்ப revaluation account அப்படின்னு ஒண்ணு நம்ம போட்டுட்டோம். So இப்ப revaluation accountல இந்த investmentோட 30,000 fall in value-வை நம்ம debit பண்ணியாச்சு. இப்ப அந்த account close பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? loss வரும். ஏன்னா reserve விட investments ஓட fall in value ஜாஸ்தியா இருக்கு. So அந்த 30,000 ஜாஸ்தியா இருக்கறனால
நம்மளுக்கு அது லாஸ். சோ அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் வருது. இந்த லாஸ் என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். So entry வந்து Nitin's capital account debit, Tarun's capital account debit, Summer's capital account debit to revaluation account. So revaluation எவ்வளவு இருக்கும்? 30,000 rupees. இப்ப இந்த 30,000 rupees equal distribute பண்றோம் partnersக்கு. So நிதினுக்கு வந்து 30,000 to 1 by 3, 10,000 rupees. தருணுக்கு 30,000 to 1 by 3, 10,000. And Summerக்கு 30,000 into 1 by 3, 10,000 rupees. இதுக்கு narration எழுதிருங்க. 19th question. Anu, Manu, Sonu and Rohan were partners in a firm sharing profits and losses in the ratio of 1:2:1:2. With effect from 1st April 2023, they decided to share the profits and losses in the ratio of 2:4:1:3. The balance sheet showed general reserve of 90,000 rupees. The goodwill of the firm was valued at 4,50,000 rupees. Pass necessary journal entries for the above on account of change in profit sharing ratio. Show your workings clearly. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? அனு, மனு, சோனு, ரோஹன் 4 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 1:2:1:2. 1st April 2023ல இருந்து அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்க? அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 2:4:1:3 வச்சுக்கலாம் டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் 90,000 rupees கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுனால அவங்க ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணிருக்காங்க, which is 4,50,000 rupees. ஓகே, சோ இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறினதுனால மேல கொடுத்திருக்கிற விஷயத்துக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. சி ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருந்தா அது கண்டிப்பா மார்க் உண்டு. ஸோ கிளியரா காட்டிருங்க. ஓகே, இப்ப நம்ம 2 ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். ஒன்னு ஜெனரல் ரிசர்வ்க்கு, இன்னொன்னு வந்து இந்த குட்வில்க்கு. இந்த ஜெனரல் ரிசர்வ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஜெனரல் ரிசர்வ் 90,000 rupees தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே ஜெனரல் ரிசர்வ் பத்தி ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப என்ன செய்வோம்? இந்த ஜெனரல் ரிசர்வ பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எகைன் இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு பிக்சட் கேபிட்டல்னு கொடுக்கல. சோ அதனால பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் அசியூம் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுனால கெய்னிங் பார்ட்னர் என்ன செய்யணும்? சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு காம்பன்சேட் பண்ணும். சோ அந்த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்மோட குட்வில்ல வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? கெய்னிங் பார்ட்னரோட காம்பன்சேஷன் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட காம்பன்சேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அது கெய்னிங் பார்ட்னர்ல இருந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, சோ அப்ப இங்க நம்ம வந்து 2 ஒர்க்கிங்ஸ் போட போறோம். ஒன்னு வந்து யார் கெயின் பண்றாங்க, யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்களோட கெயின் ஷேர் எவ்வளோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ஷேர் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அந்த கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு கால்குலேட் பண்ண போறோம் குட்வில்லோட வேல்யூ வச்சு. ஓகே, சோ இந்த 2 ஒர்க்கிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜர்னலுக்கு போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை எடுத்து எழுதிக்குவோம், which is 1:2:1:2 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:4:1:3. ஓகே, சோ ஸ்டெப் 1ல என்ன கால்குலேட் பண்றோம்? கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா என்னது? ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே, சோ இப்போ அணுக்கு கால்குலேட் பண்ணலாம். அணுவோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 1/6 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 2/10. சோ 1/6 minus 2/10, 30 LCM எடுத்துக்கலாம். 6 5s are 30, 1 5s are 5, minus 10 3s are 30 and 2 3s are 6. Okay, so 5 minus 6 divided by 30, which is minus 1/30. இப்போ அணு கெயின் பண்ணிருக்காளா இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காளா அது எங்க பார்க்கணும்? காமன் டினாமினேட்டர் வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ணணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 5ங்கிறது ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர், 6ங்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேர். அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு. சோ அவ கெயின் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் வந்து மனுக்கு, மனுவோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/6 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 4/10. So 2/6 minus 4/10, again 30 LCM எடுத்துக்கலாம். 6 5s are 30, 2 5s are 10, minus 10 3s are 30, 4 3s are 12. So it is 10 minus 12 divided by 30, which is minus 2/30. Again மனுக்கு பாருங்க, old profit share வந்து 10 and new profit share 12 இருக்கு. So இங்க new profit share ஜாஸ்தியா இருக்கு. So இவனு gain பண்ணிருக்கா. Next வந்து சோனுக்கு, சோனுவோட old profit share 1/6 and new profit share 1/10. So 1/6 minus 1/10, 30 LCM எடுக்கிறோம். 6 5s are 30, 1 5s are 5, minus 10 3s are 30, 1 3s are 3. So 5 minus 3 divided by 30, which is 2/30. இப்ப சோனுக்கு பாருங்க, old profit share 5 இருக்கு, new profit share 3 தான் இருக்கு. அப்ப new profit share குறைஞ்சிருக்கு. So அவ sacrifice பண்ணிருக்கா. Next வந்து ரோஹனுக்கு, ரோஹனோட old profit share 2/6 and new profit share 3/10.
So 2 by 6 minus 3 by 10, 30 LCM எடுக்கிறோம். 6 5s are 30, 2 5s are 10, minus 10 3s are 30, 3 3s are 9. So 10 minus 9 divided by 30, 1 by 30. So இங்க ரோஹனுக்கு பாத்தீங்கன்னா 10 old profit share, 9 வந்து new profit share. So new profit share குறைஞ்சிருக்கு. அப்ப ரோஹன் வந்து sacrifice பண்ணியிருக்கான். அப்ப ரெண்டு பார்ட்னர்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பார்ட்னர்ஸ் sacrifice பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் எதுக்கு போட போறோம்? குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் காம்பன்சேஷன் பேயபிள்க்கு. ஓகே, சோ இப்போ வந்து சோனு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, சோ அவளுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் பே பண்ணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண. இதை எதுல இருந்து கால்குலேட் பண்ண போறோம்? குட்வில் ஆஃப் த ஃபர்ம்ல இருந்து, which is 4,50,000 rupees. ஓகே, சோ இப்போ சோனுவோட காம்பன்சேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 4,50,000 into 2 by 30, which is 30,000 rupees. Next ரோஹனுமே sacrifice பண்ணிருக்கான், அவனுக்கு எவ்வளவு compensation pay பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். So 4,50,000 into 1 by 30, which is 15,000 rupees. Next இந்த compensation யார் pay பண்ண போறாங்க? சோனுக்கும் ரோஹனுக்கும், அனு and மோகன். So அனு and மோகன் எவ்வளவு compensation pay பண்ணணும் அப்படிங்கறத calculate பண்ணலாம். So அனுக்கு பாத்தீங்கன்னா 4,50,000 into 1 by 30, which is 15,000 rupees, and மனுக்கு வந்து 4,50,000 into 2 by 30, which is 30,000 rupees. Next நம்ம journal entry pass பண்ணலாம். So heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க, columns name பண்ணுங்க. இந்த journal entry எந்த டேட்ல நம்ம போட போறோம், எந்த டேட்ல உங்க profit sharing ratio சேஞ்ச் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல, which is 1st April 2023. இப்போ கொஸ்டின் படியே போகலாம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜெனரல் ரிசர்வ் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அண்ட் ஜெனரல் ரிசர்வ் பத்தி வேற எந்த விஷயமே கொஸ்டின்ல ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்ப என்ன செய்வோம்? ஜெனரல் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ என்ட்ரி வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு மனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சோனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு ரோஹன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஜெனரல் ரிசர்வ்ல எவ்வளவு இருக்கு? 90,000. இந்த 90,000 ருபீஸை ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அனுக்கு எவ்வளவு வரும்? 90,000 into 1 by 6, which is 15,000 rupees. மனுக்கு 19,000 into 2 by 6, which is 30,000 rupees. சோனுக்கு 90,000 into 1 by 6, which is 15,000 rupees. And ரோஹனுக்கு 90,000 into 2 by 6, which is 30,000 rupees. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜர்னல் எதுக்கு போட போறோம்? இந்த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கெய்னிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு காம்பன்சேட் பண்றதுக்கான ஜர்னல் என்ட்ரி. இங்க யார் ரெண்டு பேர் கெயின் பண்ணிருக்காங்க? அனுவும் மனுவும். அண்ட் சோனுவும் ரோஹனும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ட்ரி வந்து அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், மனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், டு சோனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு ரோஹன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இவங்களோட அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சோ அனுக்கும் மனுக்கும் இட்ஸ் 15,000 and 30,000 rupees. அண்ட் சோனுக்கும் ரோஹனுக்கும் எவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கணுங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சோனுக்கு 30,000 rupees and ரோஹனுக்கு 15,000 rupees. இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. 20th question. Soham, Ashish, Vishesh and Rashi were partners in a firm sharing profits and losses in the ratio 4:3:2:1. With effect from 1st April 2023, they decided to share profits and losses in the ratio of 2:1:1:1. The balance sheet showed general reserve of 80,000 rupees. The goodwill of the firm was valued at 5 lakh rupees. Pass necessary journal entries for the above on account of change in profit sharing ratio. Show your workings clearly. So, இங்க question நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Soham, Ashish, Vishesh and Rashi வந்து partners and அவங்களோட profit sharing ratio 4:3:2:1. 1st April 2023 ல இருந்து அவங்களோட profit sharing ratio 2:1:1:1 சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் 80,000 rupees இருக்கு. அண்ட் இந்த profit sharing ratio மாறதுனால அவங்க ஃபர்மோட குட்வில் வேல்யூ பண்ணிருக்காங்க, which is 5 lakh rupees. ஓகே, சோ மேல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த profit sharing ratio மாத்துறதுனால. அண்ட் ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. சோ நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா ஆன்சர்ஸை செக் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இங்க ரெண்டு ஒர்க்கிங்ஸ் போடணும். ஒண்ணு வந்து கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணும். அதுக்கு அடுத்த ஒர்க்கிங்ஸ் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் எவ்வளவு பே பண்ணும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நம்ம ஜர்னல் என்ட்ரி போடலாம். சோ ஜர்னல் என்ட்ரி போடும்போது இங்க ஜெனரல் ரிசர்வ் பாத்தீங்கன்னா வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அப்ப ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணும்? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அண்ட் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொடுத்திருக்காங்க.
சோ இங்க வந்து கெய்னிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒர்க்கிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை எடுத்து எழுதிக்குவோம், which is 4:3:1 and நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:1:1:1. ஓகே, இப்போ நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ ஃபர்ஸ்ட் சோஹம்க்கு சோஹமோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 2/5. So 4/10 minus 2/5. இங்க LCM 10 ன்னு எடுத்துக்கலாம். 10 ones are 10, 4 ones are 4 minus 5 twos are 10, 2 twos are 4. So it is 4 minus 4 divided by 10. So இங்க nil. So இங்க சோஹம்க்கு வந்து சாக்ரிஃபைஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. So no change. Next வந்துட்டு ஆஷிஷ்க்கு. ஆஷிஷோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/5. So 3/10 minus 1/5. Again நம்ம 10 LCM எடுத்துக்கலாம். 10 ones are 10, 3 ones are 3 minus 5 twos are 10, 1 twos are 2. So it is 3 minus 2 divided by 10, which is 1/10. So இப்போ ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3 இருக்கு and நியூ ப்ராஃபிட் ஷேர் 2 இருக்கு. So அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் குறைஞ்சிருக்கு. So he has sacrificed. Next வந்துட்டு விசேஷ். விசேஷோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/5. So 2/10 minus 1/5, 10 LCM எடுத்துக்கலாம். So 10 ones are 10, 2 ones are 2 minus 5 twos are 10, 1 twos are 2. So 2 minus 2 divided by 10, again nil, no change. Next வந்துட்டு ராஷி. ராஷியோட old profit share 1/10 and new profit share 1/5. So 1/10 minus 1/5, நம்ம 10 LCM எடுத்துக்கலாம். 10 ones are 10, 1 ones are 1 minus 5 twos are 10, 1 twos are 2. So it is 1 minus 2 divided by 10, which is minus 1/10. So இங்க ராஷியோட old profit share பாத்தீங்கன்னா 1 இருக்கு, but new profit share 2 ஆயிடுச்சு, increase ஆயிருக்கு. So அப்ப இவ gain பண்ணிருக்கா. Next step வந்து goodwill adjustment or compensation payable எவ்வளோ அப்படிங்கறத பார்க்க போறோம். So goodwill of the firm 5 lakh rupees இருக்கு. ஆஷிஷ் பாத்தீங்கன்னா sacrifice பண்ணிருக்கான். So அவனுக்கு எவ்வளோ amount of compensation அப்படிங்கறத calculate பண்ணா, and ராஷி வந்து gain பண்ணிருக்கா. So அவ எவ்வளோ compensation pay பண்ண போறா. மத்த ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு no change. So அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So ஆஷிஷ்க்கு எவ்வளோ compensation pay பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட sacrifice share வந்து 1/10. So 5 lakhs into 1/10, which is 50,000 rupees. And ராஷி எவ்வளோ compensate பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 lakhs into 1/10, அவளோட gain the share. Okay, so 5 lakhs into 1/10, which is 50,000 rupees. இப்ப நம்ம journal pass பண்ணலாம். So heading எழுதுங்க, columns open பண்ணுங்க, columns ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. So எந்த டேட்ல நம்ம journal pass பண்ணுவோம், எந்த டேட்ல அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாத்துறாங்களோ அந்த டேட்ல. So it is 1st April 2023. ஓகே, கொஸ்டின் படியே போகலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஜர்னல் நம்ம பாஸ் பண்ணலாம். ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் டு சோஹம்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், டு ஆஷிஷ் கேபிட்டல் அக்கவுண்ட், டு விசேஷ் கேபிட்டல் அக்கவுண்ட், டு ராஷிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, சோ ஜெனரல் ரிசர்வ் 80,000. இந்த 80,000 அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப சோஹம்க்கு வந்து 80,000 into 4/10, which is 32,000 rupees. ஆஷிஷ்க்கு 80,000 into 3/10, 24,000 rupees. Visheshka 80,000 into 2/10, 16,000 rupees. And Rashika 80,000 into 1/10, 8,000 rupees. இதுக்கு narration எழுதிருங்க. Next entry வந்து gaining partner, sacrificing partner compensate பண்றதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு goodwill of the firm கொடுத்திருக்காங்க next questionல, அதுக்கான entry. இப்போ இங்க யார் gain பண்றாங்க, ராஷி. and யார் வந்து sacrifice பண்றாங்க, ஆஷிஷ். Okay, so அப்ப entry வந்து ராஷி's capital account debit to ஆஷிஷ் capital account. And ராஷி எவ்வளவு amount of compensation pay பண்ணும், 50,000 rupees. And ஆஷிஷ்க்கு வந்து எவ்வளவு கிடைக்கணும் compensation, 50,000 rupees. Okay, and இதுக்கு narration எழுதிருங்க. Question number 21. Bootstrap and Davy Jones are partners sharing profits in the ratio of 2:1. On 31st March 2025, the balance sheet showed general reserve of 60,000 rupees. It was decided that in future they will share profits and losses in the ratio of 3:2. Pass necessary journal entry in each of the following alternative cases. Case 1, when general reserve is not to be shown in the new balance sheet. Case 2, when general reserve is to be shown in the new balance sheet. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, Bootstrapம் Davy Jonesம் partners, அவங்களோட profit sharing ratio 2:1. 31st March 2025 balance sheetல general reserve 60,000 rupees இருக்கு. and இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, அவங்களோட future profits 3:2 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. and நம்மள question என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிற ரெண்டு கேஸுக்கு எப்படி ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கேஸ் 1 என்ன அப்படின்னா, ஜெனரல் ரிசர்வ் நியூ பேலன்ஸ் ஷீட்ல காட்டல அப்படின்னா என்ன ஜர்னல் என்ட்ரி, அண்ட் கேஸ் 2 வந்து ஜெனரல் ரிசர்வ் நியூ பேலன்ஸ் ஷீட்ல காட்டினா என்ன ஜர்னல் என்ட்ரி.
சோ சிச்சுவேஷன் 1 இருக்கு, சிச்சுவேஷன் 2 இருக்கு. சோ சிச்சுவேஷன் 1 அப்படின்றது நம்மளுக்கு ஜெனரல் ரிசர்வ் மட்டும் கொடுத்திருக்காங்க. பட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணல. சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நியூ பேலன்ஸ் ஷீட்ல நீங்க ஜெனரல் ரிசர்வ் காட்ட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜெனரல் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுதான் கேஸ் 1. கேஸ் 2 என்ன அப்படின்னா, நியூ பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் காட்டணும். அப்ப இந்த ஜெனரல் ரிசர்வோட வேல்யூவை அப்படியே ரீடைன் பண்ண போறோம் நியூ பேலன்ஸ் ஷீட்ல. அப்ப என்ன செய்வோம், நம்ம நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அட்ஜஸ்டிங் என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டு கேஸ்க்கும் நம்ம ஜர்னல் என்ட்ரி என்னங்கறத பார்க்கலாம். First நம்ம case 1க்கான journal entry pass பண்ணலாம். Case 1 வந்து when general reserve is not to be shown in the new balance sheet. So new balance sheetல நம்ம general reserve காட்ட போறதில்ல. அப்ப என்ன செய்வோம், general reserve பார்ட்னர்ஸ்க்கு old profit sharing ratioல distribute பண்ணி அவங்களோட capital accountக்கு transfer பண்ணிடுவோம். Okay, so இப்ப journal entry post பண்ணலாம். So heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க, columns name பண்ணுங்க. So entry வந்து general reserve account debit to Bootstrap's capital account to Davy Jones capital account. Okay, so general reserve எவ்வளவு இருக்கு, 60,000 rupees. இந்த 60,000 rupees அவங்களோட old profit sharing ratioல distribute பண்றோம். அப்ப bootstrapக்கு வந்து 60,000 into 2/3 which is 40,000 rupees and Davy Jonesக்கு வந்து 60,000 into 1/3 which is 20,000 rupees. இதுக்கு narration எழுதிருங்க. Next நம்ம case 2 பார்க்கலாம். Case 2 வந்து when general reserve is to be shown in the new balance sheet. Okay, so இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற எந்த ஐட்டமே கொடுக்காதனால நம்மளோட நெட் எஃபெக்ட் வேல்யூ என்னது, இதே ஜெனரல் ரிசர்வ் 60,000 rupees தான். அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணும், கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, கெய்னிங் ரேஷியோ என்ன, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2. ஓகே, நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ பூட்ஸ்ட்ராப்க்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/3 and நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 3/5. So 2/3 minus 3/5, 15 LCM எடுத்துக்கலாம். 3 5s are 15, 2 5s are 10, minus 5 3s are 15, 3 3s are 9. So it is 10 minus 9 divided by 15, which is 1/15. So இங்க பாத்தீங்கன்னா 10ங்கிறது old profit share and 9ங்கிறது new profit share. So new profit share கம்மியா இருக்கு. So bootstrap என்ன பண்ணிருக்கான், sacrifice பண்ணிருக்கான். Next வந்துட்டு Davy Jones. Davy Jones ஓட old profit share வந்து 1/3 and new profit share 2/5. So 1/3 minus 2/5, 15 நம்ம LCM எடுத்துக்கலாம். 3 5s are 15, 1 5s are 5, minus 5 3s are 15, 2 3s are 6. So 5 minus 6 divided by 15, which is minus 1/15. So இங்க Davy Jones பாத்தீங்கன்னா old profit share வந்து 5 and new profit share 6 இருக்கு. So he has gained. Okay. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், நம்ம நெட் எஃபெக்ட்ல இருந்து இந்த கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட ஷேர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட் எஃபெக்ட் அப்படின்றது இந்த ஜெனரல் ரிசர்வ் மட்டும் கொடுத்திருக்கறனால இதே 60,000 rupees தான். இப்போ நம்ம கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட ஷேர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். சோ பூட்ஸ்ட்ராப்க்கு பாத்தீங்கன்னா 60,000 into sacrifice share which is 1/15. So 60,000 into 1/15, 4,000 rupees and Davy Jonesக்கு பாத்தீங்கன்னா 60,000 into gain share which is 1/15. So 60,000 into 1/15, 4,000 rupees. Next நம்ம journal pass பண்ணலாம். So அதாவது adjusting journal entry pass பண்றோம். So இந்த adjusting journal entry எப்படி pass பண்ணுவோம், gaining partners capital account debit to sacrificing partners capital account. இங்க யார் gain பண்ணிருக்காங்க, Davy Jones. So Davy Jones capital account debit to யார் sacrifice பண்ணிருக்காங்க, Bootstrap. So to Bootstrap's capital account. Okay, and amount வந்து 4,000, 4,000. இதுக்கு narration எழுதிருங்க. 22nd question. Meeta, Gopal and Farhan were partners sharing profits and losses in the ratio of 3:2:1. On 31st March 2018, they decided to change the profit sharing ratio to 5:3:2. On this date, the balance sheet showed deferred advertisement expenditure 30,000 rupees and contingency reserve 9,000 rupees. Goodwill was valued at 4,80,000 rupees. Pass necessary journal entries for the above transactions in the books of the firm on its reconstitution. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, மீதா, கோபால், ஃபர்ஹான் 3 பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. 31st March 2018 அன்னைக்கு அவங்க என்ன டிசைட் பண்றாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 5:3:2 சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. ஓகே, சோ அந்த டேட்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல டெஃபர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 30,000 rupees இருக்கு, கண்டிஜென்சி ரிசர்வ் 9,000 rupees இருக்கு. அண்ட் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறி இருக்கிறதுனால அவங்க குட்வில்ல வந்து 4,80,000 rupees அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ணிருக்காங்க. ஓகே,
சோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறி இருக்கிறதுனால மேல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, டெஃபர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிஜென்சி ரிசர்வ் பத்தி வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, டெஃபர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் கண்டிஜென்சி ரிசர்வ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது வந்து இப்ப இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறி இருக்கிறதுனால ஃபர்மோட குட்வில் வேல்யூ வந்து 4,80,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அப்ப கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, அவங்களோட கெய்னிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்வில்லோட வேல்யூ வச்சு நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒர்க்கிங்ஸை கால்குலேட் பண்ணிட்டு ஜர்னல் என்ட்ரிஸ்க்கு போலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கால்குலேட் பண்ண போறோம், நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ. சோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2:1, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 5:3:2. சோ இதை வச்சு நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ மித்தாக்கு வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 3/6, நியூ ப்ராஃபிட் ஷேர் 5/10. சோ 3/6 minus 5/10 நம்மளுக்கு வந்து 30 LCM எடுத்துக்கலாம். 6 5s are 30, 3 5s are 15 minus 10 3s are 30, 5 3s are 15. So 15 minus 15 divided by 30, which is nil. So இங்க no change. அடுத்தது வந்து கோபாலுக்கு. So கோபாலோட old profit share 2/6 and new profit share 3/10. So 2/6 minus 3/10, again நம்ம 30 LCM எடுத்துக்கலாம். 6 5s are 30, 2 5s are 10 minus 10 3s are 30, 3 3s are 9. So it is 10 minus 9 divided by 30, which is 1/30. இப்போ இங்க பாருங்க, கோபாலோட old profit share வந்து 10 இருக்கு, but new profit share 9 தான் இருக்கு. So yes, sacrificed. Next வந்துட்டு ஃபர்ஹானுக்கு. ஃபர்ஹானோட old profit share 1/6 and new profit share 2/10. So 1/6 minus 2/10, நம்ம 30 LCM எடுத்துக்கலாம். 6 5s are 30, 1 5s are 5 minus 10 3s are 30, 2 3s are 6. So 5 minus 6 divided by 30, which is minus 1/30. இப்போ இங்க ஃபர்ஹானோட old profit share 5 இருக்கு and new profit share 6 இருக்கு. So new profit share ஜாஸ்தியா இருக்கு. So yes, gained. Next stepல goodwill adjustment or compensation payable calculate பண்ணலாம். So goodwill of the firm எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4,80,000 rupees. Okay, இப்போ வந்து கோபால் sacrifice பண்ணிருக்கான். So அவனுக்கு எவ்வளவு compensation pay பண்ணும் அப்படின்னு calculate பண்ணுவோம். அவனோட sacrifice share எவ்வளவு, 1/30. So 4,80,000 into 1/30, 16,000 rupees. Next ஃபர்ஹானோட gain share எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/30. So அவன் எவ்வளவு compensation pay பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். 4,80,000 into 1/30, which is 16,000 rupees. ஒர்க்கிங்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எந்த டேட்ல இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம், எந்த டேட்ல உங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாத்துறாங்களோ அந்த டேட். ஸோ இட் இஸ் 31st March 2018. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினோட ஆர்டர் படியே போகலாம் ஜர்னல் என்ட்ரியில. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்ல டெஃபர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 30,000 rupees இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ரைட் ஆஃப் பண்ண போறோம். ஸோ என்ட்ரி வந்துட்டு மீட்டாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கோபால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்ஹான்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு இருக்கு, 30,000 rupees இருக்கு. இந்த 30,000 rupees மீட்டா, கோபால் அண்ட் ஃபர்ஹானுக்கு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம ரைட் ஆஃப் பண்றோம். So 30,000 into 3/6 மீட்டாக்கு, which is 15,000 rupees. கோபாலுக்கு 30,000 into 2/6, which is 10,000 rupees. And ஃபர்ஹானுக்கு 30,000 into 1/6, which is 5,000 rupees. Okay, and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம், கண்டிஜென்சி ரிசர்வ்க்கு. ஸோ கண்டிஜென்சி ரிசர்வ் அப்படின்றது அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்ட்னர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல இதை போடுவோம். ஸோ என்ட்ரி வந்து கண்டிஜென்சி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் to Mita's capital account, to Gopal's capital account, to Farhan's capital account. Contingency reserve எவ்வளவு, 9,000 rupees. இந்த 9,000 rupees old profit sharing ratio ல distribute பண்றோம். அப்ப மித்தாக்கு எவ்வளவு வரும், 9,000 into 3/6, which is 4,500. கோபாலுக்கு 9,000 into 2/6, which is 3,000 rupees. and ஃபர்ஹானுக்கு 9,000 into 1/6, 1,500. இதுக்கு நரேஷன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம், கெய்னிங் பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்றதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தது குட்வில் வாஸ் வேல்யூட் அட் 4,80,000 rupees கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. சோ அதுக்கான என்ட்ரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஹான் வந்து கெயின் பண்ணிருக்கான் அண்ட் கோபால் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். சோ என்ட்ரி வந்து ஃபர்ஹான்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கோபால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
16,000, 16,000 rupees. And இதுக்கு narration எழுதிருங்க. Question number 23. X, Y, and Z are sharing profits and losses in the ratio of 5:3:2. They decide to share future profits and losses in the ratio of 2:3:5 with effect from 1st April 2025. They also decide to record the effect of the following accumulated profits, losses, and reserves without affecting their book values by passing a single entry. Book values, general reserve 6,000 rupees, profit and loss account 24,000 rupees, advertisement suspense account 12,000 rupees, pass and adjustment entry. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா XYZ மூணு பேர் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. அவங்க வந்து 1st April 2025 ல இருந்து அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை 2:3:5 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ், ரிசர்வ்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு அதோட புக் வேல்யூவை அஃபெக்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் அஃபெக்டிங் தர் புக் வேல்யூஸ் அப்படின்னா அந்த நியூ ஃபர்ம் வருதுல, ரீகான்ஸ்டிடியூட் ஃபர்ம், அதோட பேலன்ஸ் ஷீட்ல இதே வேல்யூஸை ரீடைன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஸோ வித்தவுட் அஃபெக்டிங் தர் புக் வேல்யூஸ்னாலும் ஒண்ணுதான், இதே வேல்யூவை ரீடைன் பண்ண போறாங்க நியூ ஃபர்ம்ல அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம். ஓகே, சோ நம்மளுக்கு ஜெனரல் ரிசர்வ் 6,000 rupees கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 24,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 24,000 rupees கொடுத்திருக்காங்கன்னா இது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அப்ப இத லயபிலிட்டிஸ்ல நம்ம காட்டியிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட ஒரு எக்ஸாம்பிள். சோ அப்ப டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். சோ இது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டியிருப்பாங்க. நம்மள வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இதே வேல்யூவை தான் வந்து ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல மெயின்டைன் பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நெட் எஃபெக்ட ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஓகே, சோ நெட் எஃபெக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, லயபிலிட்டிஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறமா அசெட்ல இருக்கிற ஐட்டமை மைனஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு நெட் எஃபெக்ட் கிடைக்கும். சோ லயபிலிட்டில என்ன இருக்கு, ஜெனரல் ரிசர்வ் 6,000 rupees இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இது கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம், which is accumulated profits. இதுவும் நம்மளுக்கு லயபிலிட்டில தான் இருக்கும், 24,000 rupees. இப்போ ரெண்டு liability ஐட்டமையும் நம்ம ஆட் பண்றோம், which is 30,000 rupees. இதுல இருந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இது நம்மளுக்கு அசெட் சைட்ல வரும். சோ அத மைனஸ் பண்ணிக்கலாம், which is 12,000 rupees. இப்போ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நெட் எஃபெக்ட், which is 18,000 rupees. நெக்ஸ்ட் நம்ம கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, அண்ட் கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். சோ இங்க நம்மளுக்கு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க 5:3:2 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க 2:3:5. இதை வச்சு நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 5/10, நியூ ப்ராஃபிட் ஷேர் 2/10. சோ 5/10 minus 2/10, which is 3/10. சோ எக்ஸ பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேர் கம்மியா இருக்கு. சோ யா சாக்ரிஃபைஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு, ஒய்யோட old profit share 3/10 and new profit share 3/10. So 3/10 minus 3/10 nil. So அவனுக்கு no change. Next Z-க்கு. Z-க்கு பாத்தீங்கன்னா old profit share 2/10 and new profit share 5/10. So 2/10 minus 5/10, which is minus 3/10. So இங்க பாத்தீங்கன்னா old profit share கம்மியா இருக்கு, new profit share ஜாஸ்தியா இருக்கு. So yes, gained. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு நெட் எஃபெக்ட்ல இருந்து எவ்வளவு ஷேர் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். சோ இங்க கெய்னிங் பார்ட்னர் யாரு, Z, அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, X. சோ Z ஓட ஷேர் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். சோ நெட் எஃபெக்ட் 18,000, அதுல Z ஓட கெயின் ஷேர் 3/10. சோ 18,000 into 3/10, 5,400. நெக்ஸ்ட் X-க்கு பாத்தீங்கன்னா 18,000 into sacrifice share, which is 3/10. So it is 5,400. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது மைண்ட்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இந்த நெட் எஃபெக்ட் பாசிட்டிவா இருந்துச்சா நெகட்டிவா இருந்துச்சா அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெட் எஃபெக்ட் தான் வந்துச்சு. ஓகே, 18,000ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்துச்சு நெட் எஃபெக்ட்ல. அப்ப என்ட்ரி என்னன்னு எழுதுவீங்க, கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்க யார் கெயின் பண்றாங்க, Z கெயின் பண்றான் அண்ட் X வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். சோ என்ட்ரி வந்து Z's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு X's கேபிட்டல் அக்கௌண்ட் 5,400, 5,400. அண்ட் இதுக்கு வந்து நரேஷன் எழுதிருங்க. 24th question. Bhavya and Sakshi are partners in the firm sharing profits and losses in the ratio of 3:2. On 31st March 2018, the balance sheet was as under: liabilities and creditors, general reserve, investment fluctuation fund, Bhavya's capital, Sakshi's capital. Assets, furniture, land and building, investments, trades receivable, cash in hand. The partners have decided to change the profit sharing ratio to
1:1 with immediate effect. For the purpose, they decided that investments to be valued at 20,000 rupees, goodwill of the firm to be valued at 24,000 rupees, general reserve not to be distributed between the partners. You are required to pass necessary journal entries in the books of the firm, show workings. So question என்ன கொடுத்திருக்காங்க, பவ்யா சாக்ஷி பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2, 31st March 2018 அன்னைக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பார்ட்னர்ஸ் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1 சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த பர்பஸ்க்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேல்யூ பண்ணிருக்காங்க, which is 20,000 rupees. இப்போ அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 rupees இருக்கு இல்லையா, இது இன்வெஸ்ட்மெண்டோட புக் வேல்யூ. இங்க நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேல்யூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது மார்க்கெட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறி இருக்கிறதுனால குட்வில் வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க, which is 24,000 rupees. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் ரிசர்வ் பார்ட்னர்ஸ்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஜெனரல் ரிசர்வ் வந்து reconstituted firm or new firm ஓட பேலன்ஸ் ஷீட்ல காட்ட போறாங்க. So they are going to retain the value of general reserve. Okay, so இதுக்கு வந்து journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஒர்க்கிங்ஸை காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேஸ்க்கான ஜர்னல் என்ட்ரி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு பி வேல்யூட் அட் 20,000 rupees கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட புக் வேல்யூ 30,000 rupees இருக்கு அண்ட் மார்க்கெட் வேல்யூ 20,000 rupees இருக்கு. அப்போ புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ ஃபால் இன் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 30,000 minus 20,000, 10,000 rupees. இப்போ மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருக்கு. அப்ப இதை என்ன பண்ணணும், நம்ம காம்பன்சேட் பண்ணணும். எதை வச்சு காம்பன்சேட் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் வச்சு. நம்மளுக்கு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க, ஃபண்ட்னாலும் ஒண்ணுதான் ரிசர்வ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கு, 20,000 rupees. அப்ப இதுல இருந்து இந்த 20,000 rupeesல இருந்து 10,000 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்கி 10,000 rupees இருக்கும் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட்ல, அதை நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இப்போ இதுக்கான ஜர்னல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, 20,000 rupees. அதுல இருந்து நம்ம 10,000 எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. சோ 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000 rupees. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ரிசர்வ்ல, 10,000 rupees இருக்கு. அந்த 10,000 என்ன பண்ண போறோம், நம்ம பவ்யாக்கும் சாக்ஷிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ அதனால இங்க என்ன எழுத போறோம், டு பவ்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சாக்ஷிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சோ எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், 20,000ல 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போச்சு, பாக்கி 10,000 into old profit sharing ratio of Bhavya and Sakshi. So Bhavyaக்கு வந்து 10,000 into 3/5 which is 6,000 rupees. Sakshiக்கு 10,000 into 2/5 which is 4,000 rupees. and இதுக்கு narration எழுதிருங்க. நெக்ஸ்ட் ரெண்டு கேஸ் என்ன கொடுத்திருக்காங்க, goodwill of the firm be valued at 24,000 rupees கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது ஃபர்மோட குட்வில் வந்து 24,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கெய்னிங் பார்ட்னர் என்ன பண்ணும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணும். ஸோ இந்த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வச்சு நம்ம அந்த கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரோட அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, ஜெனரல் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல இதே ஜெனரல் ரிசர்வ் 23,400 காட்ட போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணி நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்மளுக்கு என்ன தெரியணும், கெய்னிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னங்கிறது தெரியணும். சோ அதை கால்குலேட் பண்ணிப்போம். நம்மளுக்கு இங்க ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பவ்யாக்கும் சாக்ஷிக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3:2 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1:1. ஓகே, இதை வச்சு நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பவ்யா கால்குலேட் பண்ணுவோம். பவ்யாவோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3/5 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/2. சோ 3/5 minus 1/2, 10 LCM எடுத்துக்கலாம். 5 2s are 10, 3 2s are 6, minus 2 5s are 10, 1 5s are 5. So 6 minus 5 divided by 10, 1/10. ஓகே, இப்போ பவ்யாக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 6 இருக்கு, பட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 5 தான் இருக்கு. So she has sacrificed. நெக்ஸ்ட் சாக்ஷிக்கு, சாக்ஷியோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 2/5 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/2. So 2/5 minus 1/2, 10 LCM எடுத்துக்கலாம். 5 2s are 10, 2 2s are 4, minus 2 5s are 10, 1 5s are 5. So 4 minus 5 divided by 10, which is minus 1/10. இப்ப சாக்ஷிக்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 4 இருக்கு, பட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 5 இருக்கு. So she has gained. நெக்ஸ்ட் நம்ம
goodwill of the firm 24,000 கொடுத்திருக்காங்க. So goodwill adjustment or compensation payable calculate பண்ணலாம். இங்க பவ்யா பாத்தீங்கன்னா sacrifice பண்ணிருக்கா. So பவ்யாக்கு compensation pay பண்ணும் and யார் pay பண்ணும்? சாக்ஷி. Because அவ gain பண்ணிருக்கா. So இவங்களோட compensation amount எவ்வளவு அப்படின்னு calculate பண்ணுவோம். So இங்க நம்மளுக்கு goodwill 24,000. So அதை வச்சு பவ்யாவோட compensation எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். பவ்யாவோட sacrifice வந்து 1/10. So 24,000 into 1/10, 2,400 rupees. And Sakshi எவ்வளவு compensation pay பண்ணும்? 24,000 into அவளோட gain share, which is 1/10, which is 2,400 rupees. இப்ப இந்த goodwillக்கு நம்ம journal entry pass பண்ணிடலாம். So இங்க வந்து gaining partner, sacrificing partnerக்கு compensate பண்ணும். So entry வந்து gaining partners capital account debit to sacrificing partners capital account. இங்க யார் gain பண்றாங்க? சாக்ஷி. And பவ்யா வந்து sacrifice பண்றா. So entry வந்து சாக்ஷி's capital account debit to பவ்யா's capital account 2,400, 2,400 and இதுக்கு narration எழுதிருங்க. Third subdivision நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? General reserve not to be distributed between the partners. So அப்பனா general reserve ஓட வேல்யூவை அப்படியே retain பண்ண போறாங்க நியூ firmல. So அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு, கெயின் ஷேர் என்ன, சாக்ரிஃபைஸ் ஷேர் என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நெட் எஃபெக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதே ஜெனரல் ரிசர்வ் மட்டும் தான். ஏன்னா வேற எந்த ஐட்டம் பத்தியும் பேசலாம். அவங்க ஜெனரல் ரிசர்வ் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நெட் எஃபெக்ட் வந்து இதே 23,400 தான். அண்ட் நம்ம வந்து யார் கெயின் பண்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்களோட சாக்ரிஃபைஸ் ஷேர் என்ன, கெயின் ஷேர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். பட் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வரணும்? நெட் எஃபெக்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாத்துக்கோங்க. பாசிட்டிவ் நெட் எஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் அப்படின்னு போடுவோம். அதே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல நெட் எஃபெக்ட் வந்திருந்துச்சு அப்படின்னா சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் டு கெய்னிங் பார்ட்னர்னு போடுவோம். சோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு ஜெனரல் ரிசர்வ் மட்டும் தான் நெட் எஃபெக்ட்ல 23,400. சோ இது பாசிட்டிவ் நெட் எஃபெக்ட். சோ அதனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடும்போது என்னன்னு எழுதுவோம்? யார் கெயின் பண்றாங்க? சாக்ஷி. சோ சாக்ஷிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு பவ்யாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அமௌண்ட் இப்ப கால்குலேட் பண்ணும். சோ நெட் எஃபெக்ட்ங்கிறது இந்த இடத்துல ஜெனரல் ரிசர்வ் மட்டும் தான். சோ 23,400 into சாக்ஷியோட கெயின் ஷேர் எவ்வளவு? 1/10. So 23,400 into 1/10, 2,340. And பவ்யாக்கும் 23,400 into அவளோட sacrifice share 1/10, which is 2,340. And இதுக்கு narration எழுதிருங்க. இந்த வீடியோல நம்ம change in profit sharing ratio பொறுத்த வரைக்கும் accumulated profits, losses and reserves எப்படி ட்ரீட் பண்ணும் and TS Gravel இருந்து அதுக்கான எக்ஸசைஸ் சம்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.